ஒருவருக்கு அழுகையை அடிக்கடி வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அழுகை யாரிடமும் மறைக்க நினைக்காதீங்க. எதற்கெடுத்தாலும் அழுகிறவர்களை பலவீனமுடையவர்கள் என பார்த்து வருகிற சமுதாயத்தில் இன்று மருத்துவ நிபுணர்கள் கூறுவது மாற்றானது. உணர்ச்சி வெளிப்பாடு என்பது ஒரு மனிதனின் இயற்கையான செயலாகும். அதை அடக்கி வைத்தால் அது உடலுக்கும் மனதுக்கும் தீங்கை விளைவிக்கும். ஆனால் அழுதுவிட்டால் அதுவே நமக்கு நன்மை தரும். கண்ணீர் சிந்துவதை பலர் எண்ணுவது போல பாவம் அல்ல. அது நம் உடலின் உடனடி பாதுகாப்பு பகுதியிலேயே ஒன்றாக கருதப்படுகிறது. அதனால்தான் சிறு சிறு விஷயங்களிலும் மனம் கௌரவப்படும் சிலர் தாங்கள் தாங்க முடியாத போது தானாகவே கண்ணீர் விடுகிறார்கள். இது பலவீனத்தின் அடையாளமல்ல, உணர்வுகள் மீது வைத்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். அழுகும் பொழுது நம் கண்களில் தேங்கி இருக்கும் தூசு, சிறு கிருமிகள், வெளிப்படாத சளி போன்றவை அனைத்தும் புறம் போகும். இது கண்களின் சுத்தமாக்கலை இயற்கையாக செய்வதுடன் கண் அழுத்தத்தை சமனாக வைத்திருக்கும். இதனாலேயே சில நேரங்களில் அழுத பின் கண்கள் தெளிவாக காணும் உணர்வு ஏற்படுகிறது. மன அழுத்தம், சோர்வு, தூக்கமின்மை, ஏக்கங்கள் போன்றவையெல்லாம் மனதுக்குள் அடங்கி கிடந்து விட்டால் உடலில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். அழுவதன் மூலம் இவை வெளிவந்து விடுவதால் நாம் ஒரு எளிதாகும் அனுபவத்தை அடைவோம். இதுவே மன நிம்மதி எனும் நிலையை உருவாக்குகிறது. மருத்துவ ரீதியாக பார்த்தால் அழும் போதான நம் மூளை சுறுசுறுப்பாக இயங்கும். சில ஹார்மோன்கள் அதே நேரத்தில் செயல்பட்டு மன அமைதியை ஏற்படுத்தும். அழுத பின் ஏற்படும் அமைதி உணர்வு நம் உடல் மற்றும் மனதை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது. பசுமையான பசியில் தாயின் வார்த்தைகள் போல அழுத பின் நம்மை நாமே தேற்றிக்கொள்ளும் தன்மை இயல்பாக உருவாகிறது. மனதில் கூடுதலாகப்பட்ட அதிர்ச்சி, ஏமாற்றம் அல்லது சோகங்களை அழுதுவிட்டு வெளியேற்றும் சக்தி நம் உடலுக்கு உள்ளதே ஒரு கடவுளின் அருள்தான் எல்லாம். ஒருவரது அழுகை மற்றொருவருக்கு தூண்டுதலாக செயல்படும். ஏனெனில் உணர்ச்சி பாய்ச்சலால் உருவாகும் அந்த கண்ணீரில் உள்ள உண்மைத்தன்மை மற்றவரின் உள்ளத்தையும் தொட்டுவிடும். ஒரு குழந்தையின் அழுகையை கேட்டவுடன் தாயின் கவனிப்பு தானாக மாறுவது போன்று கண்ணீர் சில சமயம் கருணையை ஏற்படுத்தும் பாலமாகவும் செயல்படுகிறது. அழுதால் கண்களில் இருக்கும் உணர்ச்சி குறையும். கண்ணீர் வழியாக சுரக்கும் திரவம் கண்களை ஈரமாக வைத்திருக்கிறது. இது கண்களில் உணர்ச்சி, எரிச்சல், சிவத்தல் போன்றவற்றை தடுக்கிறது. குறிப்பாக கண் மசியும் நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும். முடிவில் ஒருவரை அவர் அழுகிறாரா என்பதை வைத்து அவரை மதிப்பீடு செய்வதை நிறுத்த வேண்டும். உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பதே மனிதநேயத்தின் அடிப்படை.